இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு எப்பொழுதும் விழித்திருங்கள், எப்பொழுதும் விழித்திருங்கள். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் மனிதர்களை உண்டாக்கி மனிதர்கள் பூமியை நிரப்பும்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மனிதர்கள் பூமியிலே பெருகும்போது பாவம் அதிகமாக பெருகிவிட்டதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாவம் செய்து தேவனை கோபமூட்டினார்கள். தேவன் மனிதனை படைத்த படைப்பை மறந்து பின்மாற்றமாய் சென்று தங்களுக்கென்று வேறே தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டு தேவனுக்கு கோபமூட்டினார்கள். எவ்வாறெல்லாம் கோபமூட்டினார்கள் என்று வாசித்தோமானால், எப்படியெல்லாம் தேவனுக்கு கோபமிட்டார்கள் என்றால், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று பார்க்கிறோம். மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்ததாக தேவன் பார்க்கிறார். மூன்றாவதாக பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று சொல்கிறார். நான்காவதாக பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது என சொல்கிறார். ஐந்தாவதாக மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என பார்க்கிறோம். இந்த 5 காரியங்கள் தேவனுக்கு கோபத்தை ஊட்டியதாக பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் மனிதனை படைத்தார். மனிதன் பாவம் செய்து தன்னை கெடுத்து கொண்டிருந்தான் என பார்க்கிறோம். பொல்லாத வழிகளை சிந்தித்து கொண்டிருந்தான் என பார்க்கிறோம். எனவே தேவன் என்ன செய்கிறார்? தான் படைத்த மனிதனை அழித்து விட வேண்டும் என எண்ணுகிறார். தான் அதிசயமாக படைத்த தன்னுடைய சாயலில் படைத்த மனிதனை அழித்து விட வேண்டும் என நினைக்கிறார். அப்பொழுது அவருடைய கண்களிலே ஒரு மனிதனுக்கு கிருபை கிடைக்கிறது. அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் என பிரியப்படுகிறார். யார் அந்த மனிதர்? நோவா. ஏன் நோவாவை மட்டும் கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் என நினைத்தார் என்று பார்த்தோமானால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். அனைத்து மக்களும் தேவனை மறந்து தங்கள் பொல்லாத வழிகளை நடந்து கொண்டிருக்கும்போது நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். மேலும் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என பார்க்கிறோம். தேவனை முன்வைத்து எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு அவன் நீதிமானாக காணப்படுகிறான். எனவே தேவன் நோவாவிடம் சொல்கிறார், நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன், அதனால் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறேன். மேலும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இன்னும் காப்பாற்ற வேண்டிய விலங்குகள், பறவைகள் எப்படி எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறார். ஒரு பேழையை எப்படி ஆயத்தம் பண்ண வேண்டும் என சொல்கிறார். தேவன் கட்டளை கொடுத்தபடி நோவா பேழையை உண்டாக்குகிறார். அவர் பேழையை உண்டாக்கும்போது மக்கள் யாவரும் அதை பார்க்கிறார்கள். நோவா அவர்களுக்கு இயேசுவின் திட்டத்தை சொல்கிறார். நோவா நிச்சயமாக இயேசுவின் திட்டத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்று நாம் வேதத்தின் மூலமாக பார்க்க முடியும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார் என்று வாசிக்கிறோம். தேவன் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார் என்பதை மக்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் மக்கள் யாரும் மனம் திரும்பவில்லை. நோவா பேழையை உண்டாக்குகிறார். தன்னுடைய குடும்பத்தினர் அனைவரும் அதிலே பிரவேசிக்கிறார்கள். மற்றும் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஜோடு ஜோடான பறவைகள் விலங்குகளை
அந்த பேழைக்குள்ளாக கொண்டு வருகிறார். அது வரைக்கும் மக்கள் மனம் திரும்பாமல், தேவனை நோக்கி பார்க்காமல், புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இப்பொழுது தேவன் என்ன செய்துவிட்டார்? பேழையை பூட்டிவிட்டார். இப்பொழுது ஜலப்பிரளயம் உண்டாகிறது. ஜலப்பிரளயம் உண்டாகி வெள்ளம் பெருகின உடனே மக்கள் பேழையை நோக்கி ஓடுகிறார்கள். பேழையை தேவன் மூடிவிட்டார். அதனால் அவர்களால் திறக்கப்படாமல் போயிட்டு பூமியிலே வெள்ளம் அதிகமான வந்ததினால் மக்கள் யாவரும் மாண்டு போகிறார்கள். நோவாவின் குடும்பத்தில் உள்ள 8 பேர், நோவா, அவருடைய மனைவி, அவருடைய 3 மகன்கள், அந்த 3 மகன்களுடைய 3 மனைவிகளாக 8 பேர் காப்பாற்றப்படுகிறார்கள். மற்றும் அந்த ஜோடான பறவைகள், விலங்குகள் மட்டும் காப்பாற்றப்படுகின்றன. சிறிது நாளிலே அந்த வெள்ளம் குறைந்து அந்த பேழை மலையிலே இறங்குகிறது. எனவே தேவன் நோவாவை பற்றி சொல்கிறார், நீங்கள் இனிமேல் பூமியிலே சென்று பூமியை நிரப்புங்கள் என்று. வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயம் பூமியிலே உண்டாயிருக்கும் என்று ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், ஒரே ஒரு குடும்பம் தேவனால் காப்பாற்றப்பட்டது. நோவா எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் நீதியும் உத்தமனுமாய் இருந்தான். பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மக்கள் பாவத்தில் இருந்த சமயத்திலும் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தவனாக காணப்பட்டதாக நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அவன் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான் என பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டங்களிலும் இயேசுவின் வருகை, 2ஆம் வருகை வருகிறது என்று நாம் வைத்துக் கொள்ளுமானால், நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் பங்குள்ளவர்களாக காணப்படுவோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2ஆம் வருகை இருக்கும் என கூறப்படுகிறது. 2000 வருடங்களாக இயேசு வரவில்லை என நாம் ரொம்ப நிர்விசாரமாக இருக்கிறோம் என நாம் நினைக்கிறோம். நாம் ரொம்ப நிர்விசாரமாக இருக்கிறோம். பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். பாவத்தை பற்றி எந்த மன வருத்தமோ மன வேதனைகளோ நம்மளிடத்திலே இல்லை. பாவத்தை பற்றிய குற்ற உணர்ச்சியும் நம்மளிடத்திலே இல்லை. நாம் வயது சென்ற உடனே எப்படியும் இயேசுவிடம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அல்லது இயேசு எப்பொழுது வருவாரோ அப்பொழுது நாம் கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். இயேசு இப்பொழுதைக்கு வரமாட்டார், நம்முடைய காலத்துக்கு பின்னாடி தான் வருவார், அதனால் நாம் அதுக்குள்ளாக பாவமன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறோம். இது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்நாட்கள் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் வயது சென்றவர்களாக வயது சென்று நாம் இறப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்நாள் நம் இன்றே எடுத்துக்கொள்ள போடுவோம் என்றால், நாம் பாவத்திலே ஜீவித்திருந்தால் நாம் எங்கே செல்வோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு வரப்போவதே இல்லை, நம்முடைய காலத்திலே வரப்போவதில்லை என்று நினைத்து கொள்ளும் போது இயேசுனுடைய வருகை வந்து விடுகிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தவான்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நாம் கைவிடப்படுவோம். அப்படி நம்முடைய நிலைமை என்னவாறு இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட காலங்களை நாம் வராதபடி நாம் கர்த்தரோடு நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். கர்த்தரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். பாவத்தை உதறி தள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். எனவே பாவத்தை அறிக்கையிட்டு உணர்வுள்ளவர்களாய் பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்ள கர்த்தரை நாம் வேண்டிக் கொள்வோம். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்போம். பாவத்தை விட்டு விலகியிருப்போம். நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது போல நாமும் காப்பாற்றப்படுவோம். நாமும் உலகத்திலே பழுகி பெருக்கும்படியான கிருபையை செய்வார். நாம் கர்த்தரோடு இருக்கும்போது நாம் செய்யும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு பலன் தந்து நம்மை பாதுகாத்து மற்றவர்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற பயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நம்மை உயர்த்தி நம்மை மகிழ செய்வார் என்பதிலே
சந்தேகமில்லை. எனவே எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார், வழிநடத்தினார். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இரண்டாம் வருகைக்காக நாம் எப்பொழுதுமே விழித்திருந்து ஜெபித்து இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக நம்மை பாதுகாக்கும் வண்ணமாக பாவத்தை விட்டு விலகியிருந்து கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எப்பொழுதும் விழித்திருங்கள் என்ற தலைப்பிலே நாம் சற்று தியானித்தோம். எப்பொழுதும் விழித்திருந்து உண்மையை நாங்கள் பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. அப்பொழுதுதான் உம்முடைய இரண்டாம் வருகைக்குள்ளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை உம்முடைய இரண்டாம் வருகை தாமதமானாலும், எங்களுடைய முடிவு அதுக்கு முன்பாக இருந்தாலும், உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் நேராக வரும்படியாக எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு பாவத்திட்டு விலகி இருக்கிற பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. உம்முடைய கரத்திலே எங்களுக்கு கொடுக்கிறோம். நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் பாதம் அணிந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. மகிமை மகிமை மகிமை